வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்றாலே பக்தி கலந்த ஒரு நிறைந்த மாதமாக இந்த ஆடி மாதத்தை சொல்லுவார்கள். கோவில்களில் சிறப்பு பூஜை ஆராதனை வழிபாடுகள், வீடுகளிலே சிறப்பு வழிபாடுகள், கோலங்கள், விரதங்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மாதங்களாக இந்த ஆடி மாதத்தை கருதுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் உகந்த மாதமாக பெரியோர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி மாதம் விதைத்தால் அறுவடைக்கு தயாராகிவிடும், லாபங்கள் பெருகும் என்று ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் இந்த ஆடி மாதத்திற்கு உண்டு. ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி 1 பிறந்தது. ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆடி 3 அன்று ஒரு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதுவும் ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் இன்று ஆடி வெள்ளி என்று அமோகமாக இருக்கும். அதுவும் அம்மன் ஆலயங்களில் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக ஜூலை 19 ஆடி 1 3ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமையாக வருகிறது. 2வது வெள்ளிக்கிழமை ஜூலை 26 ஆடி 10ஆம் தேதி. அதைப்போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடி 3வது ஆடியாக வருகிறது. அதைப்போல ஆகஸ்ட் 9ஆம் தேதி 4வது ஆடி, ஆடி மாதம் 24 அன்று 4வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அதை அடுத்து ஆகஸ்ட் 16 ஆடி 31 அன்று 5வது வெள்ளிக்கிழமை. இப்படி ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை, 5 வெள்ளிக்கிழமையும் சிறப்பான வெள்ளிக்கிழமையாக இந்த ஆடி மாதத்திலே கருதப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இதைப்போல திருவண்ணாமலை அருள்மிகு உண்ணாமலை, திருவண்ணாமலை அருள்மிகு உண்ணாமலை அம்மன் சந்நிதி முன் நேற்று ஆடிப்பூரம் இரவு நடந்த தீ மிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த தீ திருவிழா, மிதி திருவிழா அமோகமாக நடைபெற்றது. இந்த திருவண்ணாமலையில் அருள்மிகு உண்ணாமலை அம்மன் சந்நிதன் முன் நேற்று ஆடிப்பூரம் என்று சொல்லுவார்கள். ஆடிப்பூரம் இரவு நடந்த தீ மிதி திருவிழா காட்சியைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை உண்ணாமலை சிவனே போற்றி, சிவன் மலையை போற்றி என்றெல்லாம் அங்கு பக்தி பரவசம் நிகழ்வது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அன்று
இப்படி இந்த ஆடி மாதத்தில் எங்கும் எந்த திசையிலும் சிவன் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடப்பது வழக்கம். சிவன் கோவில் ஒரு அற்புதமான அதிசயமான கொண்ட ஆலயமாகும். இப்போது நாம் காணவிருக்கின்ற இந்த ஆலயம் சிவன் ஆலயம். இந்த சிவன் ஆலயம் ஆந்திரா ஈஸ்ட் கிழக்கு கோதாவரியில் உள்ள எல்லப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் உள்ளது. நாம் இப்போது கண்டுகொண்டிருக்கின்ற இந்த சிவன் ஆலயம் ஆந்திரா மாநிலம் ஈஸ்ட் கிழக்கு கோதாவரியில் உள்ள எல்லப்பள்ளி கிராமத்தில் உள்ளது ஒரு அதிசயமான சிவன் ஆலயம். இந்த கோவிலில் 108 தூண்கள் இருக்கிறது. ஆலயத்தை சுற்றி 108 தூண்கள் உள்ளது. ஒவ்வொரு தூணிலும் 1008 சிவலிங்கங்கள். ஆச்சரியம், அதிசயம். 1008 சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த ஆலயத்தில் 1,88,064 சிவலிங்கங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. 108 தூண்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் 1008 சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதை கூட்டி கழித்து மொத்தமாக நாம் பார்க்கின்ற போது 1,88,064 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு தூணுக்கும் கீழ் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் 6 மூல கிரகத்தில் இருக்கும் பாதரசத்தில் ஆன சிவலிங்கத்திற்கு சென்று சேருகிறது என்றும், இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மூல கிரகத்தில் இருக்கும் சிவலிங்கம் எப்பொழுதும் தங்க நிறத்தில் காணப்படுகிறது என்றும், அதை இங்கு இருக்கும் பூஜாரி துடைக்கும் போது அது வெண்மை நிறத்துக்கு மாறுகின்ற அதிசயத்தையும் அங்கு காணலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. சிவலிங்கம் தங்க நிறத்திலே காணப்படும். அதை பூஜாரிகள் துடைக்கின்ற போது அது வெண்மை நிறத்திலே மாறிவிடுகிறது என்றும், இப்படிப்பட்ட ஆலயம் ஆந்திரா மாநிலம் கிழக்கு கோதாவரியில் உள்ள எல்லப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறது என்றும், பக்த கோடிகள் இந்த ஆலயத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும் என்று பக்த கோடிகள் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் கோவை தனபாலோடு ஆசா அமீத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமே ஆனால் கோவை தனபாலை அணுகினால் அவர் அழைத்து செல்லுவார் என்ற ஒரு தகவலையும் திரு தனபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நமது நகர்வள பகுதியில். ஆடி மாதம் பக்தி நிறைந்த மாதமாக இருப்பதினால் பக்தி பரவசத்தோடு ஆலயங்களை பற்றி சிறப்பு நிகழ்ச்சியாக நமது நீலமலை தொலைக்காட்சியில் இன்று வழங்கியிருக்கிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் நீங்கள் காண்பதற்கு உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போதும் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் காணலாம். உங்களுக்காக இதுபோன்ற செய்திகளை தேடி பிடித்து தருகின்ற நீலமலை தொலைக்காட்சிக்கு ரசிகர் பெருமக்களே, நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் நேயர்களே, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாதா? ஒவ்வொரு நாளும் உங்களிடம் கேட்கிறேனே, சர்ப்ரைஸ் செய்யுங்கள் 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 என்று. ஆனால் உங்களது கரம் ஏன்
சப்ஸ்கிரைப் செய்யாமல் பெல் பட்டனை அமர்த்தாமல் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று மீண்டும் பணிவோடு கேட்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்துவதோடு உங்களது மேலான கருத்துக்களையும் எங்களுக்கு பதிவிடுங்கள். இன்றைக்கு ஆலயங்களை பற்றி ஒரு சிறப்பான இந்த ஆடி மாதத்திலே வழங்கியிருக்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று இந்த ஆடி மாதத்திலே இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கின்ற எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்கள் என்று சொல்லி நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்